இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அருவருக்கத்தக்க செயலும் நடந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மக்கள் எல்லாம் குளிக்கிற இடம். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுவன் வந்து மலம் கழிச்சிருக்காங்க, அது அப்படியே போட்டிருக்காங்க. நாத்தம் கிட்ட நிற்கல, அது அப்படி மணக்குது. ஸோ இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்கப்பா. முன்னுக்கே கோயில். என்ன பெரிய வாயிலா இது, இப்போ சுற்றி வருது. பாஸ்வரம் வளர்ந்துமா இது தொட்டா கிராமத்தோட மெயின் நுழைவாயில் தான். நுழைவாயிலே பாருங்கள், போர்டே வந்து பேர் சிங்களத்தில் தான் போட்டிருக்கு பாருங்கள். கதிர்காமம் வந்து கதிர்காமம் பெரிய கோவில், கதிர்காம முருகனோட அமைவிடம். இதில் வந்து கோயிலை வந்து வணங்கிட்டு தான் உள்ளே போகுது. இந்த கதிர்காமத்தில் நானும் ஃபுல்லாக சுற்றி 4 ஹவராக சுற்றுறேன். உள்ளே வந்து ஃபுல்லாக விகாரைகள் மட்டுமே தான் இருக்குது தவிர இவ்வளோ பெருசுன்னு வருங்க. இதில் ஒரு பெல்ட்டு போட்டு சங்கிலி போட்டிருக்கு. தடையாளர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்தை வந்து அடைஞ்சாச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படி வந்து கதிர்காமத்துக்குள்ளே வந்துட்டேன். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்தோட நுழைவாயில். அதாவது 2 வந்து இருக்குது. இது வந்து புதுசாக கட்டினா வந்து பாருங்கள், சிங்கத்தோட இதை பாருங்கள், சிங்கமெல்லாம் வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. இந்த அங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கம் இருக்குது. இந்த நுழைவாயில் வந்து இப்போ வந்து கட்டினது தான். ஆரம்பத்தில் வந்து அங்கால தான் இருந்தது. இது வந்து அழகாக வந்து கட்டியிருக்காங்க. என்னென்னா போன வருஷம் வர்றப்ப இது இல்லை. இதான் வந்து இந்த மாணிக்க கங்கை. இதில் வந்து குளிக்கிறாக்கள் குளிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கேருந்து இறங்கி வரலாம், இங்கேருந்து போகலாம். அப்படியே போனீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தான் வந்து ஆலயம் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் போனால் கோவில். உங்களுக்கு வெளியில் ஃபுல்லாக எல்லா இடம் சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கோவிலை காட்டுறேன். ஸோ இது மாணிக்க கங்கை. மாணிக்க கங்கைக்கு வந்து சரி, நீங்கள் வந்து கதிராமத்து வரன்னு சொன்னால் மொத்தம் வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. மட்டும் தான் தெரியுமா பாலம். இந்த பாலத்தாலேயும் வரலாம், இதுக்கு அங்கால ஒரு பாலம், நான் வந்து பாலம் அதாலேயும் வரலாம். ஸோ இது வந்து 2 வழி, 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வந்து பாலத்தை வந்து க்ரோஸ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு இது வந்து இப்போ வந்து புதுசாக கட்டின என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் இதாலே நீங்கள் வரேன்னு சொன்னாலும் இந்த கோயிலுக்கு வரலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நடந்தீங்கன்னு சொன்னால் வந்து கோயில் இருக்குது. ஸோ எல்லாம் வந்து என்ட்ரன்ஸோட ஏற்கனவே கட்டின 2 என்ட்ரன்ஸை விட இப்போ கட்டின இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காமத்தில் வந்து கடை தொகுதி, கடையெல்லாம் உள்ளே இல்லை, எல்லாம் முன்னுக்கு தான். ஸோ உங்களுக்கு நான் வந்து உள்ளே எல்லாம் ஃபுல்லாக காட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து வெளியே உள்ள அந்த கடை தொகுதியில் எல்லாத்தையும் கொண்டு காட்டுறேன். ஸோ எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிச்சுட்ருக்காங்க. நம்ம வந்து கோயில் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டுருப்பேன். இது நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெளியிடம், அதாவது மெயின் வந்து என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கதிர்காமத்தில் நடக்கிற பூஜை வழிபாடாக இருந்தாலும் சரி, கதிர்காமத்தில் நடக்கிற பூஜை வழிபாடாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கிற சகல விஷயங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதிர்காம கோயிலோட சின்ன ஒரு வரலாற்றையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து ஏழுமலை இருக்குது. ஸோ முடிஞ்சால் நான் கொண்டு போய்ட்டு அதையும் கொண்டு போய் காட்டுறேன். இதான் உங்களுக்கு சகல விஷயங்களையும் கதிர்காமத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு விஷயமாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கதிர்காமத்தில் நடக்கிற சகல நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வந்து கதிர்காமத்தோட இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அருவருக்கத்தக்க செயலும் நடந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மக்கள் எல்லாம் குளிக்கிற இடம். அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுவன் வந்து மலம் கழிச்சிருக்காங்க, அது அப்படியே போட்டிருக்காங்க. நாத்தம் கிட்ட நிற்கல, அது அப்படி மணக்குது. ஸோ இந்த மாதிரி செயலெல்லாம் செய்யாதீங்கப்பா. முன்னுக்கே கோயில். பாருங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. விடுங்க விடுங்க. யானை உங்களுக்கு பயப்படும். நீங்க இல்ல பயப்படும். யானை
இதை பார்த்தியா வெட்டி இருக்குது தந்தத்தை அதான் பார்த்தியா வெட்டி இருக்குது வெட்டி விட்டுருக்காங்க கொண்டு முளைச்சிருக்கு இது நேற்று ஊரில் வந்து சொன்னதானே இதில் பெருசு அவசியமான நேற்று வந்தது நல்ல பெரிய வாயிலா இது இப்போ சுற்றி வருது பாஸ்வரம் வளர்ந்துமா இது சரி விட்ட போட்டுது இன்னும் போய் ஆசீர்வாதம் வாங்க போட்டா தோசை எல்லாம் போறதுக்கு யானை கடியால போயிட்டு வரல கோவிலுக்கு நேர்ந்துட்டே யானை வாங்க என்ன வாரீங்களா காரகாமத்து முன்ன என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க புத்தரோட விகாரம் தான் இருக்கு இது பாருங்க காரகாமத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் இது ஸோ என்ட்ரன்ஸுக்கு முன்னக்கே ஃபுல்லாக வந்து புத்தர்களோட இதுதான் இருக்குது பாருங்க கதிர்காமத்தோட மெயின் நுழைவாயில் இதுதான் பசுனா இவ்வளோ தூரத்தையும் கடந்து இதுதான் யானை பிறகு வரும் இங்கே எல்லாமே புத்தரோட ஆலயங்கள் தான் வரிசையாக ஸோ இது கதிர்காமத்தோட மெயின் நுழைவாயில் இதுதான் நுழைவாயிலே பாருங்கள் போர்டே வந்து பேர் சிங்களத்தில் தான் போட்டிருக்கு பாருங்கள் கதிர்காமம் வந்து கதிர்காமம் பெரிய கோவில் இதுதான் கதிர்காமத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் சரியான வெயில்னால சூடாக இருக்குது முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேலை ஒன்று இருக்கு இந்த இடத்துல தான் வந்து முருகனுக்குரிய இது வந்து இருக்குது இந்த இடத்துல தான் ஸோ அப்படியே உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள் சரியான வெயில்னால சூடாக இருக்குது அதனால் வந்து கேமராவில் வந்து கோடு விழுகுது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிர்காம முருகனோட அமைவிடம் யானையை பாருங்க, அவ்வளோ பெரிய யானை போகுதுப்பா, சுற்றியான உயரம். இதில் வந்து கோயிலை வந்து வணங்கிட்டு தான் உள்ளே போகுது.
கதிர்காமம் ஸ்ரீ தெய்வானை அம்மன் தேவஸ்தானம் இது. இதுக்குள்ளே தான் வந்து தெய்வானையோட இருக்குது. ඒ පණිවිඩය ලබා දීලා පොලිසිය ඔවුන්ගේ රාජකාරී සඳහා කාර්යය පෙන්වන්නේ. இந்த கதிர்காமத்தில் நானும் ஃபுல்லாக சுற்றி 4 ஹவராக சுற்றுறேன். உள்ளே வந்து ஃபுல்லாக விகாரைகள் மட்டுமே தான் இருக்குது தவிர முருகன் வந்து ஒரு ஓலை குடிசையில் ஒரு சின்ன ஒரு வேலும் ஒரு படமும் மட்டும்தான் இருக்குது. மற்றது எல்லாமே இந்த கதிர்காமத்தை சுற்றி ஃபுல்லாக வந்து விகாரைகள் மட்டும்தான் இருக்குது. அதிகளவாக வந்து இந்து மக்களும் இருக்காங்க, ஆனால் விகாரைகள் தான் அதிகமாக இருக்குது. இரவையில் வந்து அந்த பெரேரா கூட பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து பௌத்தத்தை சார்ந்தது மட்டும்தான் இருக்கும். குடிக்குது தண்ணி. தான் வருதுண்ணே, வேலையாக வரும். பாருங்களேன் அவ்வளோ பெரிய யானைண்டப்பா. இதை குளிக்க வாடி தான் இப்போ அந்த பெரியாராக போகும். பாருங்கள் குளிக்க பார்த்து எவ்வளோ சுத்தமாக கொண்டு வராங்கன்ட்டு. இப்போ வந்து இரவைக்கு வந்து இது வந்து அந்த ஊர்வலத்துக்கு வந்து போகும். காலுக்கு மறந்து போடுறாங்களா தம்பி? மறந்து போட போகிறாங்க அவ்வளோ ஒரு காலுக்கு.
அப்புறம் யானையை குளிக்க பார்த்துட்டு அதுக்கு எண்ணெய் பூசுகிறாங்க, மருந்து பூசுகிறாங்க. எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இதில் ஒரு பெல்ட்டு போட்டு சங்கிலி போட்டிருக்கு. இதில் அழகான ஜானை. இவ்வளோ உயரம் பாருங்க, சரியான உயரம். வருகின்ற பக்தடியார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹலோ அவைக்கா இல்லையா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடந்து வந்தவங்க நேற்று வந்து கொடியேற்றத்தை பார்த்துட்டு அப்படி இலைப்பாடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கதிர்காமத்துக்கு வந்திருக்காங்கண்டு. பாருங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணிக்க கங்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது வள்ளியம்மை குளித்த மாணிக்க கங்கை இது தான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு அசுத்தமாக இருக்குண்டு. ஸோ அது என்னென்னு சொன்னால் நிறைய பேர் குளிக்கிறதால கொஞ்சம் கலங்கி போய் நிற்கிது. இது வந்து காலையிலேயே கொஞ்சம் வந்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் கலக்கம் இல்லாமல் இருக்கும். இதுதான் மாணிக்க கங்கை. எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இங்கே வந்து.